வணக்கம். நம்ம இந்த வீடியோல வ.உ.சி மற்றும் பெரியார் இவங்கள பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தில் பங்கு கொண்டமைக்காக சிறைவாசத்தை அனுபவித்தவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, வ.உ. சிதம்பரம். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தில் பங்கு கொண்டமைக்காக சிறைவாசத்தை அனுபவித்தவர் யார்? வ.உ. சிதம்பரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் வ.உ. சிதம்பரம் அவர்களால் எழுதப்படாத ஒன்று எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, சூரியோதயம். இந்த மெய்யறிவு, மெய்யறம், பாடல் திரட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வ.உ.சி அவங்களால எழுதப்பட்ட நூல். இந்த சூரியோதயம் மட்டும்தான் அவங்களால எழுதப்படாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வ.உ. சிதம்பரனாரை பற்றி கீழே சொல்லப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியானது எது அல்லது எவை? இவர் திலகரின் சீடர் மற்றும் தீவிரவாதிகள் இவருடைய தலைமையின் கீழ் சென்னை மாகாணத்தில் முன்னணியில் இருந்தனர். இவர் நேர்மையானவர் மற்றும் தவறான வழக்குகளுக்காக ஒருபோதும் நீதிமன்றம் வருவதில்லை. இவர் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்திடமிருந்து கப்பல்களை விலைக்கு வாங்கினார். இவர் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்துக்கு எதிராக தான் கப்பலை விலைக்கு வாங்கியிருப்பாரு. அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்க மாட்டாரு. இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் பி 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். காரணம், இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையினை அவர் எதிர்த்தார். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கூற்று வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். காரணம், இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையினை அவர் எதிர்த்தார். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டிஷ் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியின் கடலாதிக்க வலிமைக்கு சவாலாக இருந்த தமிழனின் பெயரை குறிப்பிடுக. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, வ.உ. சிதம்பரம் பிள்ளை. பிரிட்டிஷ் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியின் கடலாதிக்க வலிமைக்கு சவாலாக இருந்த தமிழனின் பெயரை குறிப்பிடுக. வ.உ. சிதம்பரம் பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வ.உ. சிதம்பரனாரால் தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது. அவர் டேஸ் டேஸ் என்ற பெயர்களை உடைய 2 கப்பல்களை வாங்கினார். அவை டேஸுக்கும் டேஸுக்கும் இடையே செலுத்தப்பட்டது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, காலியா, லாவோ, தூத்துக்குடி, கொழும்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணையை தெரிவு செய்க. வ.உ. சிதம்பரம் செப்டம்பர் 5, 1872, சுப்பிரமணிய பாரதியார் டிசம்பர் 11, 1881 கொடுத்திருக்காங்க. ஆனா 1882ல பிறந்திருப்பாரு. இந்த கொஸ்டினுக்கு தவறான இணை வந்து இந்த ஆப்ஷனல் பி தான். அதுக்கடுத்து சி ராஜாஜி டிசம்பர் 10, 1878, காமராஜர் ஜூலை 15, 1903. இதுல பாத்தீங்கன்னா இவங்களோட பர்த் டேட் இயர் கொடுத்திருக்காங்க. இதுல தவறானது வந்து சுப்பிரமணிய பாரதியார் டிசம்பர் 11, 1881. நெக்ஸ்ட் கொஸ்டின், விவேக பானு என்ற தமிழ் மாத இதழின் பதிப்பாசிரியர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, வ.உ. சிதம்பரம். விவேக பானு என்ற தமிழ் மாத இதழின் பதிப்பாசிரியர் பெயர் கூறு. வ.உ. சிதம்பரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதேசி நீராவி போக்குவரத்து நிறுவனத்தின் எஸ்.எஸ். காலியோ என்ற கப்பல் டேஸுக்கு விற்கப்பட்டது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஆங்கிலேய நிறுவனம். சுதேசி நீராவி போக்குவரத்து நிறுவனத்தின் எஸ்.எஸ். காலியோ என்ற கப்பல் டேஸுக்கு விற்கப்பட்டது. ஆங்கிலேய நிறுவனம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதேசி நீராவி கப்பல் கழகம் தன்னுடைய நீராவி கப்பலை எங்கிருந்து எங்கு வரை இயக்கியது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, தூத்துக்குடி டு கொழும்பு. சுதேசி நீராவி கப்பல் கழகம் தன்னுடைய நீராவி கப்பலை எங்கிருந்து எங்கு வரை இயக்கியது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, தூத்துக்குடி டு கொழும்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார்? 1906. வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, 1906. தென்னாட்டு திலகர் என அழைக்கப்படுபவர் டேஸ் ஆவார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, வ.உ. சிதம்பரனார். தென்னாட்டு திலகர் என அழைக்கப்படுபவர் டேஸ் ஆவார்? வ.உ. சிதம்பரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் பக்தியை படித்து பின்வரும் வினாவிற்கு பதிலளிக்கவும். இந்த பகுதிக்கான உங்கள் பதில் பத்தியின் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும்.
சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தின் உருவாக்கம் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் ஒரு அற்புதமான வளர்ச்சியை குறித்தது. தமிழர்களின் கப்பல் கட்டும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் ஆர்வத்தில் மக்களுக்கு கப்பல் கட்டுவதில் நடைமுறை பயிற்சி அளிக்கவும், கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷ் ஏகபோகத்திற்கு சவால் விடுவதில் உறுதியாகவும் சிதம்பரம் 1906இல் சியாலில் ஒரு நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்குவதற்கான தனது முடிவை அறிவித்தார். பின்வருவனவற்றுள் எது பத்தியில் சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி. கப்பல் கட்டும் பாரம்பரியத்தில் தமிழர்களின் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்கியதன் நோக்கமாகும். இந்த கொஸ்டின் சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை சிதம்பரம் பெயரில் செலுத்த காரணம் எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கினார். ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை சிதம்பரம் பெயரில் செலுத்த காரணம் எது? சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கினார். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று ஏ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். காரணம், இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை இவர் எதிர்த்தார். கூற்று சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். காரணம், இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் ஆர். ஏ கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டின் திலகர் என அழைக்கப்படுபவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி. சிதம்பரம் பிள்ளை. தென்னாட்டின் திலகர், தமிழ்நாட்டின் திலகர், இப்படி எந்த மாதிரி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் வந்து சிதம்பரம் பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1907 காங்கிரசின் பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாணத்தின் செயலர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி. சிதம்பரனார். 1907 காங்கிரசின் பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாணத்தின் செயலர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி. சிதம்பரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சுதேசி கப்பல் நிறுவனத்தை சிதம்பரம் நிறுவிய ஆண்டு? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி. 1906. சுதேசி கப்பல் நிறுவனத்தை சிதம்பரம் நிறுவிய ஆண்டு 1906. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி. கடல் போக்குவரத்தில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. சிதம்பரம் சுதேசி கப்பல் கம்பெனி. பாரதி பாலபாரத். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் சங்கொலி. கவிமணி தேசிய விநாயகம் அழகம்மை ஆசிரிய விருத்தம். சிதம்பரம் சுதேசி கப்பல் கம்பெனி. பாரதி பாலபாரத். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் சங்கொலி. கவிமணி தேசிய விநாயகம் அழகம்மை ஆசிரிய விருத்தம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி. 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. பாண்டித்துரை மற்றும் ஹாஜி பக்கீர் முகமது. சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. பாண்டித்துரை மற்றும் ஹாஜி பக்கீர் முகமது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு ஆசிய நாடுகளுக்கு மட்டுமே விற்பனை செய்யப்பட்டது. காரணம், அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு உதவினார். கூற்று சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு ஆசிய நாடுகளுக்கு மட்டுமே விற்பனை செய்யப்பட்டது. அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு உதவினார். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரியானது. ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. ரெண்டுமே சரி, ஆனா காரணம் வந்து கூற்றுக்கு வந்து சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி. அக்டோபர் 16, 1906. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் அக்டோபர் 16, 1906. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் சிதம்பரம் பிள்ளையை பற்றி சரியான வாக்கியங்கள் எவை? இதுல ஃபர்ஸ்ட் வந்து கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் ஆவார்னு கொடுத்திருக்காங்க. இவர் வந்து திலகரோட சீடர். இவர் செக்குழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார். இது சரி. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்று வைத்தார். இது தப்பு. இந்த இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்று வைத்தது வந்து கோபாலகிருஷ்ண கோகலே தான். நெக்ஸ்ட் வழக்கறிஞர் ஆவார். இது சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி. 2 மற்றும் 4 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை ரூ. 10,00,000. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை, இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, ரூ. 10,00,000. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் வ.உ.சி பற்றிய உண்மையான கூற்றினை கூறுக. இதுல ஃபர்ஸ்ட் வந்து சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட்டை உருவாக்கியவர், இது சரி. காங்கிரசின் தலைவர் பதவியை விட்டு விலகியவர், இது தப்பு. சென்னை ஜனசங்கத்தின் தலைவராக விளங்கியவர், இது சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட் வந்து பெரியார் பற்றிய வினாவிடைகள் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி, சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் தந்தை பெரியார். மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி, சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் தந்தை பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எண்ண வேண்டும் என விரும்பியது சுயமரியாதையை. தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எண்ண வேண்டும் என விரும்பியது, இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, சுயமரியாதை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920ஆம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, பெரியார் ஈ.வே. ராமசாமி. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920ஆம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டது? பெரியார் ஈ.வே. ராமசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈ.வே. ராமசாமி 1924ஆம் ஆண்டு வைக்கம் எனும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1925ஆம் ஆண்டு ஈ.வே. ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார். இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமானது மக்களிடையே சுயமரியாதை, சுய நம்பிக்கை மற்றும் புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது, அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பது. இந்த கொஸ்டின் ஆன்சர் எந்த கூற்று சரியானது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1 மற்றும் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்போது ஈ.வே. ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தினை தொடங்கினார்? இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் 1926ன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா 1925லயே சுயமரியாதை இயக்கம் தொடங்கியிருப்பாரு. மேல இருக்கிற கொஸ்டின்ல கூட கேட்டிருப்பாங்க பாருங்க. 1925ஆம் ஆண்டு ஈ.வே. ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார். புக்லயும் 1925 தான் இருக்கும். இதுல வந்து 1926ன்னு கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ஆப்ஷன் வச்சுதான் போட முடியும். இங்க 24, 20, 44, 26 கொடுத்திருக்காங்க. 25 இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல 26 வேணா நம்ம செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது யாது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரியென்று நம்புவதை செய்வது, அவ்வாறு செய்தபின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி. ஒரு கொஸ்டின்ல எல்லாமே சிங்கிள் சென்டென்ஸா ஆன்சர் கொடுத்துட்டு ஒண்ணு மட்டும் ரொம்ப பெருசா 2-3 லைனா கொடுத்தாங்கன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து அந்த பெரிய லைனா கொடுத்துருக்கிறது தான் வரும். இந்த கொஸ்டின்ல கூட பாருங்க, ஏபிசி எல்லாமே ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த டி மட்டும் பாருங்க 2-3 சென்டென்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈ.வே. ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு. ஒரே கொஸ்டின் தான், 2-3 டைம் வந்திருக்கும். ஈ.வே. ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு. ஈ.வே. ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம், இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, செங்கல்பட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1929 பிப்ரவரி 17 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, டாக்டர் பி. சுப்பராயன். 1929 பிப்ரவரி 17 செங்கல்பட்டில் நடந்த
சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? டாக்டர் பி சுப்பராயன். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை இயற்றினார். சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டில் தமிழகம் அதனை சட்டமாக இயற்றியது. ஆகஸ்ட் 11 2020இல் உச்சநீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியது. மேல்காணும் பத்தியில் கூறப்பட்ட விடயம் எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாடு 5 ஆண்டுகள் திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தார். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, வி ராமசாமி. டேஸ் சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாடு 5 ஆண்டுகள் திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தார். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, வி ராமசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரியார் ஈ.வே. ராமசாமி நாயக்கர் ஐக்கிய ரஷ்ய பயணத்திற்கு பிறகு 1932இல் எந்த இடத்தில் ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, கோயமுத்தூர். பெரியார் ஈ.வே. ராமசாமி நாயக்கர் ஐக்கிய ரஷ்ய பயணத்திற்கு பிறகு 1932இல் எந்த இடத்தில் ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார்? கோயமுத்தூர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈவேராவிற்கு டேசாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1938. ஈவேராவிற்கு டேசாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது 1938. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரியார் ஈ.வே. ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, 1938. இவர் சிறையில் இருக்கிறப்பவே இந்த நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாரு. இவர் இந்த 1937ல இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக சிறை போயிருப்பாரு. அப்பதான் இந்த நீதி கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுவாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, தந்தை பெரியார். குடியரசு நாளிதழை வெளியிட்டவர் பெரியார். குடியரசு நாளிதழை வெளியிட்டவர் இந்த கொஸ்டின் ஆன்சர் பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரியார் ஈவேராவுடன் தொடர்பு இல்லாத இதழ் எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் சி, தேசபக்தன். பெரியார் ஈவேராவுடன் தொடர்பு இல்லாத இதழ் டேஸ் ஆகும்? இந்த ஆன்சர் ஆப்ஷனல் சி, தேசபக்தன். இது திருவிக்கா அவங்களோடது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈவேராவிற்கு டேசாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1938. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை டேஸில் கூட்டினார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1939. ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை டேஸில் கூட்டினார்? 1939. திராவிட நாடு மாநாடு அப்படின்னாவே 1939. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரியாருடன் சம்பந்தப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படி வரிசைப்படுத்தவும். ஃபர்ஸ்ட் வைக்கம் சத்தியாகிரகம் கொடுத்திருக்காங்க. இது 1924. ஒத்துழையாமை இயக்கம் 1920. கள்ளுக்கடை மறியல் 1921. சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் 1922. இதுபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒத்துழையாமை இயக்கம், அதுக்கடுத்து கள்ளுக்கடை மறியல், அப்புறம் சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர், கடைசியா வைக்கம் சத்தியாகிரகம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார்: தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, காமராஜர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி உந்தியது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அறிவித்தது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறைப்பறவை என அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் பெரியார்.
சிறை பறவை என அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ பெரியார் ஈவே ராமசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. திருவி கல்யாண சுந்தரம் நவசக்தி, ஈவேரா பெரியார் குடியரசு, வி சுப்பிரமணிய ஐயர் தேசிய பள்ளி, சாமி வெங்கடாச்சலம் சைவ சித்தாந்த பள்ளி. திருவி கல்யாண சுந்தரம் நவசக்தி, ஈவேரா பெரியார் குடியரசு, வி சுப்பிரமணிய ஐயர் தேசிய பள்ளி, சாமி வெங்கடாச்சலம் சைவ சித்தாந்த பள்ளி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி 4, 3, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் இயக்கம் சீர்திருத்தவாதி கொடுத்திருக்காங்க பொறுத்துகளை. இத வந்து ஃபர்ஸ்ட் பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராய், SNDP ஸ்ரீ நாராயணகுரு, இது வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கறதுதான் வந்து சுருக்கமா கொடுத்திருக்காங்க. நீதி கட்சி நடேசன், சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி, பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராய், SNDP ஸ்ரீ நாராயணகுரு, நீதி கட்சி நடேசன், சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 4, 3, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருபவர்களில் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ஈவி ராமசாமி. பின்வருபவர்களில் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? ஈவி ராமசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. நீதி கட்சி DM நாயர், சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி, சத்திய சோதக் இயக்கம் ஜோதிராவ் பூலே, சத்திய சோதக் சமாஜ் சத்ரபதி சாகு மகாராஜ். நீதி கட்சி DM நாயர், சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி, சத்திய சோதக் இயக்கம் ஜோதிராவ் பூலே, சத்திய சோதக் சமாஜ் சத்ரபதி சாகு மகாராஜ். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 4, 3, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்ற சிறப்பாக அழைக்கப்பட்டவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி பெரியார் ஈவே ராமசாமி. தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சிறப்பாக அழைக்கப்பட்டவர் யார்? பெரியார் ஈவே ராமசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை டேஷ் தலைமையில் உருவாக்க வழிவகுத்தது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ஈவே ராமசாமி. திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை டேஷ் தலைமையில் உருவாக்க வழிவகுத்தது ஈவே ராமசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்பட்டவர் தந்தை பெரியார். தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின் காலவரிசைப்படி பட்டியலிடுக. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஈவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிட கழகம் என மாற்றி அமைக்கப்பட்டது. இது வந்து 1944 நடந்திருக்கும். ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது 1938. ஈவே ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திரம் மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தல். இது வந்து 1939. மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது 1937. இதுல வந்து பாத்தீங்கன்னா காலவரிசைப்படி பட்டியலிட சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது, இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், இது செகண்ட். தேர்டு வந்து ஈவே ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திரம் மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தல். போர்த்து ஈவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிட கழகம் என மாற்றியமைக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 4, 2, 3, 1. ஆப்ஷனல் சி தான் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈவே ராமசாமியின் ஈரோடு திட்டம் கீழ்கண்டவைகளில் எதை கொண்டிருந்தது? அனைவருக்கும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்துதல், அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி அளித்தல், தீண்டாமை ஒழிப்பு, அத்தியாவசிய தொழில்களை நாட்டுடைமையாக்குதல். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி 1, 2, 3, 4 எல்லாம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ சாதி ஒழிப்பிற்காக. ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார்? சாதி ஒழிப்பிற்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. உடன்கட்டை முறை ஒழிப்பு ராஜாராம் மோகன் ராய், தலித் மக்களுக்கான ஆலய பிரவேசம் அம்பேத்கர், விதவை மறுமண சட்டம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தீண்டாமைக்கு எதிரான சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார். உடன்கட்டை முறை ஒழிப்பு ராஜாராம் மோகன் ராய், தலித் மக்களுக்கான ஆலய பிரவேசம் அம்பேத்கர், விதவை மறுமண சட்டம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தீண்டாமைக்கு எதிரான சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின்
சரியான கூற்றை தேர்வு செய்க. பெரியார் ஈ.வே. ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். இது சரி. மக்கள் அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினர். இதுவும் சரி. பெரியார் சித்திரபுத்திரன் எனும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார். பெரியார் சித்திரபுத்தன் புக்ல அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. சித்திரபுத்தன் எனும் புனைப்பெயரில் கட்டுரை எழுதினார்னு. இங்க புத்திரன் கொடுத்திருக்காங்க. அதனால இது தப்பு. பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி 1, 2 மற்றும் 4 சரி. 3 மட்டும். ஏன்னா சித்திரபுத்தன் இங்க சித்திரபுத்திரன் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இது தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று ஈ.வி. ராமசாமி 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி ஆவார். காரணம், அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனை காக்க பாடுபட்டார். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் ஈ.வி. ராமசாமி பற்றிய தவறான கூற்று எது? இதுல பாத்தீங்கன்னா இவர் குருகுல கல்வி முறையை ஆதரித்தார் அப்படிங்கறதான் தப்பு. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஈ.வி. ராமசாமி வைக்கம் வீரர் என அழைக்கப்படுகிறார். இவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். இவர் சுயமரியாதை திருமணத்திற்கு ஆதரவு தந்தார். இதெல்லாமே சரி. இதுல தவறானது ஆப்ஷனல் பி. இவர் குருகுல கல்வி முறையை ஆதரித்தார் அப்படிங்கறதுதான் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரியார் ஈ.வே. ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 1971. பெரியார் ஈ.வே. ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 1971. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக. இதுல ஃபர்ஸ்ட் பகுத்தறிவு. இது 1934. விடுதலை 1935. குடியரசு 1925. புரட்சி 1933. இதுபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குடியரசு, அப்புறம் புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 3, 4, 1, 2. இந்த வீடியோல வ.உ.சி மற்றும் தந்தை பெரியார் இவங்களை பத்தின ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.